ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னா, காவேரிப்பட்டினம் தென்பண்ணை ஆற்றங்கரையில் சங்கரமடம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு அருகில், அதாவது ஆற்றுல இறங்கி போய் சுவாமிகள் ஏதோ ஒரு நல்ல விசேஷம் செய்வதற்கு ஆனால் வடிவுகள் இல்லாதனால படித்துறை அமைக்கணுன்ட்டு முடிவு செஞ்சுருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பூமி பூஜை இன்றைக்கி படித்துறைக்கு பூமி பூஜை, வாஸ்து பூஜை எல்லாம் இன்றைக்கி செஞ்சு ஆரம்பிக்கிறாங்க. அவர் மன்னார்குடியிலேருந்து தீட்சர் வந்திருக்கிறாரு. அவர் தலைமையில் எல்லாம் நடக்குது ரொம்ப சிறப்பாக. இதனுடைய ஸ்பான்சர் காவேரிப்பட்டினம் பாலாஜி ஜுவல்லர்ஸ். எல்லா பல காரியங்கள் காவேரிப்பட்டினத்தை சுற்றி இன்னும் எவ்வளவோ நல்ல காரியங்கள் பல செய்து வருகிறார். அவர் தான் இதுக்கு முன்னே நின்று செய்கிறாங்க. நம்மளுடைய ஒத்துழைப்பும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ பொதுமக்களாகி நாமும் இவருக்கு சப்போர்ட்டாக இருந்து நல்லபடியாக இருக்கணும். அந்த இடத்த சுத்தபத்தமாக வச்சுக்கணும். எப்பயும் போல் நல்லபடியாக இருக்கணும். இப்போ கோயில் திருவிழாக்கெல்லாம் வருது, அதெல்லாம் வந்தாக்க சாமியெல்லாம் வச்சு இது பண்ணுறதுக்கும். இது மட்டும் இல்லை, காவேரிப்பட்டினத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கங்கா பூஜை ஆரத்தி நடைபெறும். சாயந்தரம் 6 மணிக்கு சூரியஸ்தமன டைமில் ஆரத்தி பூஜை நடக்கணும்னு அவர் டீச்சர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதனால் செய்வாங்க. அதனால் எல்லோரும் பொதுமக்கள்லாம் கலந்துட்டு அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும். கங்கையில் போய்ட்டு அங்கே அயோத்தியில் அங்கே போய் பார்க்குறோம். அந்த காட்சி இங்கே பார்க்கலாம். அதுக்கான மக்கள்லாம் இதுக்கு ஆதரவு அளிக்கணும். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முறையாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஓகே, நன்றி. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ओम हिरंबाय नमः, ओम स्कंदपूर्वजाय नमः, मंगलप्रदाय महागणपति नमः, आराधयामि ब्रह्मपुरपादयामि महागणपति माधुमात्रावयामि सर्वदेवानां दक्षिणी बंदनयामि तद्रीबलहं बोधिच निवेदयामि निवेदनानन्तरं महाजपदेकं समर्पयामि। ओम जपं विधाय समर्प्य प्रार्थ्य मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं गवादिवा यत्पूजितं मया देव परिपूर्णं तदस्तुते अनया पूजा गणाधिपतिः प्रीताः प्रसन्नोऽमृतो भवतु प्रार्थ्या। ओम अकृतन्तमहाकाय सूर्यकोटि समप्रवाह निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वं भूमिदेव्याः वास्तुपुरुष अयं जगति शिव 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 शम्भोः आत्मया शिवाभ्यां शुभे आविर्भवस्य रुद्रेशमङ्गलस्य विषयकेन्द्रे कर्कटराशिजातस्य उत्तरकर्कटराशिजातरे उत्तराषाढान्तरे मकरराशिजातया कन्याराशिजातया भिरामिनम्याः नक्षत्रमङ्गलस्य पूर्वकर्कटराशिजातः कुम्भराशिजातस्य
चित्राग्रेत्वारसञ्जातस्य रमेश कुमार कन्यारसञ्जातस्य रमेश कुमार मन्दिरस्य अरुणकृत्यास्य अभिलाषस्य मेधोस्य सौरमाणा अनन्तरवतोदस्य मोहित ब्राह्मण अस्तान कन्यारसञ्जातस्य बालमहेश्वरन महात्मस्परासञ्जातस्य दक्षिणहस्ते संगतस्य चिन्नसत्तभगवतस्य वेरराजमन्दिरस्य लक्ष्मीबाईरम्याः सहकुर्मानम्याः சொல்லலையா मम मनोरथ पूर्ति सिद्धर्थम अस्मिन् दिने अनुष्ठीयमान भूमि पूजाख्य कर्म करिष्ये तत्काले आरंभ काल मुहूर्त लग्न अपेक्षया तिथि वार नक्षत्र योग लग्न करणैः यो दोषः समजनि दक्षिण कैल वे पुष्पति वे कट वे प्रार्थना படித்துறை கட்டுவதன் மூலமாக இன்றைய தினம் பூமி பூஜையாவது நம்ம செய்யறோம் இல்லையா? எந்த ஒரு கட்டிட வேலை செஞ்சாலும் முதல்ல பூமி பூஜை பூமாதேவி பிரார்த்தனைக்கு விசேஷமான முறையில் பூமி பூஜை ஆகக்கூடிய மன்னார்குடி ஜிஆர் ஐயா அவர்களுடைய முன்னிலையிலே இந்த பூமி பூஜை நடைபெறுது. அதனால பிரார்த்தனை பண்ணிக்க ஒரு நேரம் கலசத்துல பூமாதேவி ஆவணம் பண்ணப்படும், பெரிய யாகமாக செய்யப்படும். 9 நவக்கிரகங்களையும் பூஜை பண்ணி பூமாதேவி பூமியை ஆவாகனம் செய்து பிறகு அந்த 9 கல்லும் அந்த பூமியிலே சுற்றி வைத்து அந்த வாஸ்து யந்திரத்தை வைத்து பூஜை பண்ணி ஆராதனை பண்ண போறோம். பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் அத்யாமஸ்திரம் वास्तवोत्पले प्रतरवालये दिगो बिरस्ते भिन्दो अजरासतेस्केस्याम विजय हरे केसरी नमः आदित्यादि भक्तदेवता यो नमः धर्माधर्मराजनी प्रतिदम ओम अज्ञान ब्राह्मण प्रेरणा संप्रोक्ष ओम भूमिदेव व्यासराय नमः भूमिदेवी मुट्टये नमः ओम भूमि भूम्नाद्यो अस्य प्राणादमानत्यं वस्त्रदिरोधना यत्वा कृद्दपरोपमः सुगल्पमग्नेदत्तभुवनस्तोद्दीपयामसि इत्येवन्यवरोत्तस्य पृथिवीमनुदत्तसे आदित्यादिश्वेदत्तेवावृतवस्त्रसभाभरण्ये मनोज्योतिदं रूपदीप नैवेद्यादिविना सन्तोष्याम् Thank you.
சுத்தினா வாங்க, அப்படியே முன்னாடி வந்துருங்க. ஓம் அடுத்த ரூபாய் தேவு உத்தாயினே நமோ வாஸ்து சௌகரியாங்காலே அண்ணா, அப்படியே சொல்லி வாஸ்துவிலே பிரசன்னா ஓம் அடுத்த ரூபாய் தண்ணி எடுங்க. லேடிஸ் மூலிகை வாங்க, சனி மூலிகை வாங்க.
ஓம் துர்க்கே பகவதி ஓம் பிரம்மபதே ஓம் வாஸ்துருடாய நமः பூயே பீமாः நாதீகலகண்டத்யானி சதேவதானி பலவச்சானி ஆம்புதானி சர்வம் அமிர்தம் மகாவேதம் வேதகாமி வேதாந்தம் ஆதரணியம் மோட்சகாமி சதேவதானத்தை கற்பூர ஜோதி நீங்க திரும்பி கொஞ்சம் அப்படியே சேர்ந்த மாதிரி சார் அப்படியே பாக்கி எல்லாரும் யாரும் இருக்கு அதை பிடிங்க எல்லாம் சேர்ந்து ரைட் ஹேண்ட் அப்படியே சேர்ந்து பிடிங்க நடந்ததுன்னு சொல்லுங்க ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் சரி பூஜை பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு கொடுக்குறோம். பார்வதி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அவனருளாலே அவன்கால் வணங்கி இறைவனுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பூஜை எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லுவான். அந்த மாதிரி இன்றைய தினம் நம்முடைய ஆதீனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய முன்னிலையில இன்றைய தினம் விசேஷமான முறையிலே பூமி பூஜை நம்முடைய தென்பெண்ணை ஆற்றங்கரையோரத்திலே அமைக்க இருக்கக்கூடிய படித்துறையாக அதற்கு முன்பாக இப்பொழுது ஆரத்தி கங்கா ஆரத்தி கொடுக்கறதுக்காகவும் இந்த படித்துறை எதுக்கெல்லாம் நிறைய யூஸ் ஆகுறதோ ஜலம் பூஜை இருக்கு அப்படின்னா அதுல இருந்து தீர்த்தம் பூஜை பண்ணி எடுக்கலாம். அது மாதிரி அந்த படித்துறைக்கு விசேஷ நாட்கள்ல தீர்த்த ஸ்நானம் பண்றதுக்கு அந்த படித்துறை யூஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த படித்துறையை அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த படித்துறையில யாரெல்லாம் இறங்கி அதெல்லாம் நல்ல காரியங்கள் பண்றாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு
ஒவ்வொருத்தரும் செய்யும்போது அந்த ஒரு புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த படித்துறை அமைப்பதற்காக இன்றைய தினம் நம்முடைய தென்பெண்ணை ஆற்றங்கரையோரத்தில் பூமி பூஜை ஆனது இன்றைய தினம் செய்யப்பட்டுள்ளது. முதல்ல விநாயகர் பூஜையான செய்விக்கப்பட்டு எல்லா விதமான தடைகள் அனைத்தும் விலக வேண்டும். முதல்ல நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் முதல்ல எந்த தெய்வத்தை வணங்குறோம்? விநாயகர் தான். அது மாதிரி இங்க மஞ்சள் பிள்ளையாரா பிடிச்சு பூஜை பண்ணும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மங்களகரமானது ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் எல்லா விதமான தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து வெற்றியை கொடுக்கக்கூடியதுதான் விநாயகர் பெருமான் சொல்லுவார். அந்த மாதிரி விநாயகர் பூஜையான செய்விக்கப்பட்டது. அந்த மாதிரி இந்த விநாயகர் பூஜையான செய்விக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக புண்ணியாக வாசனம் சொல்லுவார். வருண பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த இடம் பரிசுத்தமாக ஒரு தெய்வத்தை நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா பெரியவா யாராவது வரா அப்படின்னு சொன்னா அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணி எவ்வளோ நீட்டா வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இந்த இடம் அந்த பூமி தேவியும் வாஸ்து புருஷனும் வர வைப்பதற்காக அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்காக கங்காதி சப்தநதி, கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, துங்கபத்ரா என்று சொல்லக்கூடிய 7 விதமான நதிகளின் கலசத்துல ஆவாகனம் பண்ணி இந்த இடத்த நீங்க பரிசுத்தமாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை தெளிப்பா. அதெல்லாம் உங்களுக்கு கூட தெரிவிச்சிருப்பார். அதற்கு அடுத்தபடியாக பூமி தேவியை கலசத்துல ஆவாகனம் பண்ணி இந்த வாஸ்து நாள்ல வாஸ்து புருஷனையும் ஆவாகனம் பண்ணி இந்த வாஸ்து நாள்ல தாம்பூலம் தரிக்க நேரத்துல நம்ம அந்த பூஜையை செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு பலன் கிடைக்கும். சீக்கிரமா அந்த காரியமானது வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுவாமி எழுந்துக்கிறதே மாசத்துல வருஷத்துல இந்த நாட்கள் வரும். அந்த மாதிரி இந்த சுவாமி இன்றைய தினம் வாஸ்து நாள்ல சுவாமி எழுந்து அந்த வாஸ்து பகவான் எழுந்து குளிச்சு ஸ்நானம் பண்ணி அவர் பூஜைகள்லாம் செய்து சாப்பிட்டு இந்த தாம்பூலம் தரிக்க நேரத்தில் நம்ம இந்த பூஜையை செஞ்சோம் அப்படின்னா அது உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு கரெக்டாக அந்த 11:15 மணிக்கு 10:15 11:15 வரைக்கும் அந்த சுவாமியுடைய அந்த வாஸ்து நாட்கள் திருப்பி மறுபடியும் அவர் தூங்க ஆரம்பிச்சிருவார். சாப்பிட்டுட்டாரு, வெத்தலை போட்டுட்டாருன்னா திருப்பி மறுபடியும் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் இந்த அடுத்த மாசமோ இல்லை அதுக்கு அடுத்த மாசமோ என்னைக்கு அந்த வாஸ்து நாள் வருதோ அன்னைக்கு தான் அவர் திருப்பி எழுந்துப்பார். அந்த மாதிரி அந்த வாஸ்து நாளில் இன்றைய தினம் இந்த பூஜையான செய்விக்கப்பட்டு சீக்கிரமா இந்த இடத்துல படித்துறை அமைத்து எல்லோருக்கும் அந்த பலனானது கிடைக்கணும். தினந்தோறும் அந்த கங்காதியை வழிபட்டு கங்கா தீபமானது கங்கை ஆரத்தியானது இந்த இடத்துல நம்ம செஞ்சு அந்த இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு பெற வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த பூஜையான செய்விக்கப்பட்டது. விசேஷமான முறையில் இந்த பூஜையில நம்முடைய மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மன்னார்குடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜி.எஸ். சுவாமிஜி ஐயா அவர்கள் மூலமா நமக்கு இப்பொழுது ஆசீர்வாதம் பெற்று மேலும் இந்த பூமி தேவியுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எல்லாம் அந்த இறைவனை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதன் தொடர்ச்சியா மாசம் பௌர்ணமிக்கு கங்கா ஆரத்தி இருக்கு. இதன் தொடர்ச்சியாக இந்த படித்துறை கட்டி முடிச்ச உடனே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல கங்கா ஆரத்தியானது இதே போல எல்லோரும் கலந்துட்டு அந்த கங்காதி ஆரத்தியில எல்லோரும் கலந்துட்டு அந்த கங்கை தேவியுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்க காசியில இருக்கக்கூடிய அந்த விஸ்வநாதீஸ்வரர் அருள் நமக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக இங்க நம்ம இந்த படித்துறையானது கட்ட போறோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். காசில எப்படி நடக்குதோ அதே மாதிரி சுவாமி சொல்லுவாரு அவருக்கு சொல்றது अश्वत गुरुभ्यो नमः. श्रीमंद श्रीरंग रंग रंग नारायण जी திருவடியை சொல்லும். ஸ்ரீமந்த ஸ்ரீ மல்லியாண்டார் திருவடியை சொல்லும். நம்ம எல்லோருமே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பூமி பூஜையில் இருக்கும். அதுவும் இங்க இருக்கக்கூடிய வாஸ்து பூஜை. இந்த வாஸ்து பூஜை எதுக்காக பண்றோம்னா இப்ப நம்ம குருக்கள் சொன்னார் வாஸ்து இன்னைக்கு அதுதான் சொல்லுவோம். उत्तिष्ठो उत्तिष्ठो वास्तु उत्तिष्ठो वास्तु देव उत्तिष्ठाय नमः சொல்லி நம்ம எல்லாருமே இன்னைக்கு வாஸ்து காலகட்டத்துல அந்த நேரத்தில் பல புஷ்ப தாம்பூலத்தோட நம்ம கொடுப்போம். தாம்பூலம் எப்போ நம்ம சமையல் அதுக்கு வெத்தலை பக்கம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அவர் உட்காரட்டும் வாஸ்து புருஷன் தான் அப்புறம் பிரசாதம் விநியோகம் பண்றதுக்குன்னு சொன்னது. இப்போ வாஸ்து புருஷனுக்கு நம்ம பல புஷ்ப தாம்பூலம் சமர்ப்பயாமி அப்படின்னு அது மாதிரி அவர் கொடுத்தாச்சுன்னா அவர் ஓடி போயிடுவார். அதுக்கு முன்னாடி தான் நம்ம வேற ஆரம்பிச்சோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பார்த்தா இப்ப நமக்கு தென்பண்ணையார் இங்க ஓடுறது காவேரி. காவேரி எங்க ஆரம்பிச்சு எங்க முடியறதுன்னு பார்த்தா கர்நாடகா தலக்காவேரியில ஆரம்பிச்சு நமக்கு பூம்புகார் வரைக்கும் ஓடும்.
அப்ப எத்தனை படித்துறை இருக்கோ அத்தனை படித்துறையிலும் நம்ம எல்லாருமே சேர்ந்து கங்கா காவேரி ஆரத்திங்கிறது பண்ணணும். இது நம்ம ஒரு 10 வருஷமா நம்ம அகில பாரத சன்னியாசி சங்கத்துல இது மாதிரி பண்ணிட்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு முயற்சிய அபிராமியும் வெங்கடேஷும் பல வருஷம் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து ஒரு படித்துறை கட்டணும், இங்க ஒரு கங்கா ஆர்த்தி வரணும், கைங்கரியங்கள் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது பல முறை யோசனை பண்ணியிருக்காங்க. எதாச்சும் என்ன பார்த்தப்ப பேசிட்டு சொன்னோம், எல்லாம் உங்களுக்கு நடக்கும், நடத்தி தீர்வோம் அப்படின்னு ஒரு உறுதுணையா நீங்க இருந்ததும் அதே மாதிரி அவங்க ஒரே மனசுல இருந்தாங்க. அவங்க மாத்திரம் மனசு வச்சா போராது, நம்ம எல்லாருமே ஊர்ல இருக்க எல்லாருமே இது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது உண்டு. எப்படின்னா ஒரு நாங்க எங்க பண்ணுவோம் சொல்லுவோம், யாரோ ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பா, நீங்க ஒரு வேலை பண்ணா கொடுத்துருவா. ஆனா அவர் ஒண்டிதான் இருப்பா. ஆனா ஊருக்காரங்க எல்லாரும் நம்ம கூட இருக்கணும்னா அந்த 10,000 என்ன பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து கொடுத்தா 400 பங்கு நாம உருப்படியா வருவோம். அதனால எல்லாரும் சேரணும். அதுக்கு என்ன நம்ம பணத்தை கொடுக்கணும், எல்லாரும் பணத்தை கொடுக்கணும் சொல்ல, எல்லாரும் கைங்கரியத்துல சேரணும். நம்ம வந்து எல்லாருமே பண்றோம், எல்லாருமே பிரச்சனைக்கு கைங்கரியமா எல்லாத்தையும் ஒரு சின்ன மண் எடுத்து கொடுக்கறதோ, இல்ல ஒரு சின்ன ஒரு கலப்பார வேலையோ ஏதோ ஒண்ணு எஸ் எங்கும் கைங்கரியம் இருக்கு. நீங்க வரக்கூடிய படித்துறையில நம்ம ஏன்னா அதே மாதிரி படித்துறை மாத்திரம் இல்ல, படித்துறை இதெல்லாம் பார்த்தா இந்த படித்துறையில ஆகக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படி பார்த்தா ஒரு படித்துறை இருந்தால் நித்தியபடி தெய்வீக ஸ்தானங்களாகும், நமக்கும் பாவனமாகும். நமக்கு நித்தியபடி ஒரு காவேரி ஸ்தானம், காவேரி கங்கை கங்கை நர்மதை சிந்து காவேரி புண்ணிய நதியில ஒரு நதி. ஒரு படித்துறை இருந்தால் நிறைய வீணாக்காமல் நித்தியபடியா நல்லதா ஒரு காவேரி இதுல நித்தியஸ்தானம் பண்ணலாம். அதுக்கு எப்படி அபிராமி வெங்கடேஷம் ஒரு படித்துறை போடணும்னு சொல்லியிருக்காளோ, நம்ம எல்லாரும் நித்திய வந்து ஸ்தானம் பண்றதுக்காக ஒரு முயற்சி எடுக்கணும். ஒரு முயற்சி இருக்கும். அந்த முயற்சியில காவேரி பெண்ணார் எப்பவுமே 365 நாளும் இங்க வத்தா நதி இது கொஞ்சமாவது தண்ணி இருக்கும். அந்த வத்தா நதியை நம்ம வந்து நல்லபடியா காப்பாற்றணும். அதுக்கு நம்ம சுத்தமா நீரை நல்லபடியா எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம பார்க்கணும். சும்மா துணியை தூக்கி போடுறது இல்லாததெல்லாம் பண்ணாமல் நல்லபடியா நம்ம நதியை காப்பாற்றணும். அதுக்கு மலைமலைக்கு மேல நல்ல கோஷாலா இருக்கு. கோஷாலா இருந்தாலே மாட்டை காப்பாற்றினால் நாட்டை காப்பாற்றப்படும். அதனால இருக்காங்க மாடு நாடு ஜலம் சொல்லு. சேவ் கங்கா சேவ் கௌ சேவ் நேஷன். கங்காவை காப்பாத்து, மாட்டை காப்பாத்து, நாட்டை காப்பாத்து. அப்புறம் நமக்கு இங்க இருக்கிறது காவேரி. அப்புறம் என்ன பண்ணோம், காவேரியை காப்பாத்து, நாட்டை காப்பாத்து, நாட்டை காப்பாத்து. ஏன்னா காவேரியை நம்ம காப்பாத்தி ஆகணும். அதுங்க மண் இதெல்லாம் போகாம பார்த்துட்டு காவேரியும் நல்லபடியா நம்ம வந்து காவேரிய நல்லபடியா காப்பாற்றணும். இதை காவேரி வந்து இந்த படித்துறை இதெல்லாம் பண்ணிச்சு. எந்த விதமான அரசியல் இல்லாமல் நாம நம்ம மனசார நம்ம எல்லோரும் நம்மளது நம்ம ஏரியா பாலக்கோடு காவேரி பட்டத்தில் வரக்கூடிய காவேரி எங்க காவேரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இதை எடுக்கணும். ஒரு இங்க எல்லாமே நாட்டு மாடு. அதாவது நாட்டு மாடு இருந்தாலே ஒரு மாடு அப்படின்னா அது மாடு இல்ல, ஒரு நாட்டு மாடு இருந்தாலே நமக்கு எல்லா விதமான ஒரு நன்மைகள் இருக்கும். அதாவது பாலை பெருக்கி சாப்பிடு, மோரை பாலை குறுக்கி சாப்பிடு, மோரை பெருக்கி சாப்பிடு, நெய்யை உருக்கி சாப்பிடுன்னு சொல்றது. அப்படின்னு இன்னைக்கு பால் அந்த கையோடைய டாக்டர் பால் சாப்பிட்டு அவங்க கொலஸ்ட்ரால், மோர் சாப்பிட்டு அவங்க ஜலதோஷம், நெய் சாப்பிட்டு அவங்க உடம்பு ஊதிடுவாங்கிறாங்க. கிடையாது. ஒரிஜினல் நாட்டு மாட்டு பால், ஒரிஜினல் நாட்டு மாட்டு தயிர், ஒரிஜினல் நெய் சாப்பிட்டா நமக்கு என்னைக்குமே எந்த விதமான இதுவும் இல்லை. நமக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம பால் ரூபத்துல இருக்கக்கூடிய
வெள்ளை திரவம் ஐயோ நான் ஒரு வசனம் வைக்கணும், வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் இல்லைன்னு ஆதி காலத்திலே சொல்லியாச்சு. இன்னைக்கு வெள்ளையா பால் மாதிரி பார்த்துட்டு பால் மாதிரி ஆல் ஒயிட் லிக்விட்ஸ் ஆர் நாட் மில்க். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு மாடு அதே மாதிரி இன்னைக்கு மாட்டினுடைய கைங்கரியங்களை விட்டாச்சு. மாடு இருந்தா நமக்கு நல்ல விவசாயம் இருக்கும், நல்ல விவசாயம் இருந்தா ஆரோக்கியம் இருக்கும். அது இல்லாம நமக்கு இன்னைக்கு மாடும் இல்லை விவசாயமும் இல்லை. அதுல நமக்கு தேவை மாடு, விவசாயம், இயற்கை விவசாயம், நாடு. இதோட நீர், அந்த நீரை காவேரி நம்ம காப்பாற்றுவோம். காவேரி படிய எல்லாரும் சேர்ந்து ஒரு துணையா இருந்து இந்த ஏரியால நமக்கு நல்ல ஒரு காவேரி படித்துறை, காவேரி நித்தியஸ்தானம். அந்த நித்தியஸ்தானம் வந்துட்டாலே நித்திய ஜலம் எல்லா பெருமாளுக்கும் இங்க இருக்கக்கூடிய சாமி எல்லாத்துக்குமே நித்திய காவேரி ஸ்தானம். அதுக்கு எல்லாருடைய முயற்சி இருக்கணும். அதுல காவேரி படியும் ஆரத்தியும் இந்த பௌர்ணமியில எல்லாம் பௌர்ணமியும் நம்ம படி வர வரைக்கும் கூட அட்லீஸ்ட் ஒரு 2 மணி பௌர்ணமி சாயந்தரத்துக்கு ஒரு ஆரத்தி ரெடி பண்ணுவோம். இது பௌர்ணமியிலிருந்து பண்ணுவோம். அதுல எல்லாம் பௌர்ணமியும் பண்ணுவோம். பௌர்ணமி இது பண்றதுக்குள்ள நம்ம படித்துறையும் சீக்கிரத்துல ஆயிடும். இந்த படித்துறை வந்த கையோட இந்த படி எல்லாருமே அக்கம் பக்கத்து வீட்டுல நம்ம குழாவை நிறுத்திட்டு தினம் காத்தால் இங்க குளிக்கக்கூடிய ஒரு இதை நம்ம குழாய் பிடிப்போம். அரிய ராமானுஜதாசும் सत कुटुंब समेत आरोग्य ऐश्वर्य सिद्धि वस्तु लोको जन सुखिनो भवन्तु सर्वे जन सुखिनो भवन्तु. லேசா தெளிங்க போறோம். லேசா தெளிங்க. மஞ்சள் கொடுப்பா. மஞ்சள் பழிச்சுங்க, மஞ்சள் பழிச்சுங்க. அந்த பக்கமா போயிடுங்க. எல்லாரும் பூஜை பண்றாங்க. ஒன்னதானே பாக்குறீங்க எல்லாரும். ஒன்னதானே பாக்குறாங்க. என்ன ஒன்னதானே பாக்குறாங்க. என்ன ஒன்னதானே பாக்குறாங்க. எல்லாரும் மனசான பூஜை பண்றாங்க. ஒன்னு பாக்கலையா? ஒன்ன பாக்கலையா? ஒன்னு பாக்கலையா? அவளையும் பார்த்துடுறேன். அவளையும் பார்த்துடுறேன். பாத்துமா தனியா என்ன வேணும்? கொஞ்சம் குங்க கூடாது. அவங்கள கூப்பிடுங்க.
ओम गंगामरात्मनोभ्याम ओम रंडागिरमा धर्मागिरमा जनागिरमा विराटगिरमा ईश्वर्यागिरमा भद्रागिरमा विष्णुश्यामरी सहस्र गोलक्ष्मीसरागिरमा सहस्र गोलक्ष्मी मुक्तिगिरमा सुंगे सोत्रे जुत्तामगदिगम खत्तीन शोभा मांगुराम मृगरात्राम गोरगदाम मित्रेक्मा जुदित्याम सुंगे कुदुर्गदम दुआम सोनंद देजोमयी ओम सत्संगाग्निमहे मोक्षदामाग्निमहे तन्नो कामधेनु प्रचोदयात् ओम सत्संगाग्निमहे नमः ओम त्रयस्त्रिंशत्कोटि देवताभ्यो नमः सूर्याग्निमः रुद्राग्निमः ऋग्वेदपादाग्निमः यजुर्वेदपादाग्निमः सामवेदपादाग्निमः धर्मवेदपादाग्निमः अधर्मवेदपादाग्निमः भयोदरे कृतेदाग्निमः त्रैदाग्निमः धर्मवेदाग्निमः कलिदाग्निमः इदं भूत्यां व्योमासु त्रयस्त्रिंशत्कोटि देवताभ्यो नमः धूमाख्यापयामि प्रत्यक्ष दीपं संगृह्यामि परदाम्बूलं च निवेदयामि परदाम्बूलं च निवेदयामि निवेदनानन्तरं समर्पयामि ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी गोमातावे मणिमाक्षी मिलिदवे मंगलंगल எங்கும் திருடவே மணிமாட்சி தீரவே பல்வளங்கள் ஊட்டுவாய் கோமாதாவே ஓம் சமத்சாங்காய வித்மஹே மோக்ஷ காமாய தீமஹி தன்னோ காமதேனு பிரச்சோதயாத் சமஸ்த காமதேனவே நமஹ மம अनेक कोटि प्रदक्षिण प्रार्थन नमस्कारान समर्पयामि पुष्प देते மேல சேர்த்துறோம் அந்த குங்குமத்தை வால்ல இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து நெத்தில வச்சீங்க அமைந்துள்ள ஆதிசங்கரருடைய மடமானது அமைந்துள்ளது. சங்கரா டிரஸ்டின் மூலமாக இப்பொழுது நம்முடைய ஜி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதையானது பிராமண சங்கத்தின் சார்பாகவும் நம்முடைய கணேஷ்னா வாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு வரணும். அக்கா இப்படி வந்துருங்க, இந்த பக்கம் வாங்க. அக்கா வாங்க. வரேங்கண்ணா வாங்க. பதம் சமூடமஸ்ய பாகம் ஓம்
ஐயர் மேஸ்திரிக்கு ஆ மேஸ்திரிக்கு ஒன்று ஐயா முன்னாடி நல்லா உட்காருங்க சேர்ல உட்காருங்க. வனமாலி வாசுதேவா வெண்ணையுண்ட மாயவனே கண்ணா நீராதாரமணா வெண்ணையுண்ட மாயவனே கண்ணா நீராதாரமணா கண்ணா நீராதாரமணா வேண்டும் வரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்காரா மாலி வாசுதேவா. திருவே வாசவிதாயே கன்னிகா பரமேஸ்வரி கன்னிகா பரமேஸ்வரி வழிபடும் அடியார் குலநலம் காக்கும் அன்னையே ஜெகதீஸ்வரி அன்னையே ஜெகதீஸ்வரி பலம் தரும் திருவே வாசவிதாயே கன்னிகா பரமேஸ்வரி மனமென கணிதே தாய் நீ தோன்றிய திருநகர் பெணு கொண்டா அருள் மங்களம் வழங்கும் பாசம் பெறவினில் உனக்கொரு நிகருண்டா மனமென கணிதே தாய் நீ தோன்றிய திரு ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே தம்பி வா தம்பி எடுத்து அரை மணி நேரம் ஆகும். கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு பஜனை எதுக்காக பஜனை பண்றோம் எதுக்காக இது பண்றோம் அப்படின்னா பஜனைங்கிறது நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய ஒரு கலாச்சாரம். கலாச்சாரம் என்ன பஜனை பண்ணி கலாச்சாரமாங்கிறது இல்லை. ஆனால் நம்ம வாயை விட்டு நமக்கு எழுதுறோம் நமக்கு பேச சில பேருக்கு பாடம் இப்ப நல்ல பாடுறவங்களுக்கு நல்ல ராகம் இருக்கும், சில பேருக்கு நல்ல தாளம் இருக்கும். ஆனா ஒரு பஜனை இது பண்ணிச்சு உங்களுக்கு ராகமும் வேண்டாம் தாளமும் வேண்டாம், நம்ம மனசு சாந்த ரீதியா இருக்கணும். நம்ம மனசு சாந்த ரீதியா இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய வைபவத்தையும் நம்ம எல்லா இடத்துக்கும் சொல்லணும், எடுத்துட்டு போகணும். நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய வைபவம்னா என்னென்ன, இப்போ மாடுங்கிறோம். மாட்டுனால நம்மளுடைய கலாச்சாரங்கள் இதுக்கு மாடு காமதேனு அந்த இப்போ அது காமதேனு மாடு வச்சு நம்ம என்ன மாட்டை யாரை குறிக்கிறோம், மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது நம்மளுடைய கலாச்சாரம். இப்போ பெண்கள் எப்படி இருக்கணும், அதை பார்க்கச்ச ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். ஒரு பெண் எங்க இருந்தாலும் வராத லட்சுமி கடாட்சமா இருக்கா
அப்படிங்கிற மாதிரி நாம ஒரு தயாரா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல குங்குமம், கையில நல்ல வளையல், நல்ல பின்னல், இந்த மாதிரி ஒரு இது இருந்தா நமக்கு நல்ல ஒரு கலாச்சாரமா நம்ம சொல்ல வேண்டும். இப்ப எல்லாருமே குங்கும கலாச்சாரமே விட்டுடும், ஸ்டிக்கர் கலாச்சாரத்துக்கு வந்துடும். குங்கும கலாச்சாரத்தை விட்டு நம்ம ஸ்டிக்கர் கலாச்சாரத்துக்கு வந்துடும். ஆனால் குங்குமம் ஒரிஜினல் குங்குமத்துல அதான் ஒரிஜினல் குங்குமம் நம்ம விட்டுட்டோம், அது அலர்ஜி ஆகுது. ஒரிஜினல் குங்குமம் வந்து எப்படி இருக்கும்னா படிகாரம் மஞ்சள் சேர்ந்து பண்ணக்கூடியது ஒரிஜினல் குங்குமம். மஞ்சப்பொடி இருக்கு இல்லையா, மஞ்சப்பொடியில எலுமிச்சப்பத்தை சேர்த்து நம்ம வந்து ஒரிஜினல் படிகாரத்தை வச்சு ஒரிஜினல் குங்குமம். ஆனா குங்குமம் நம்ம எங்க இருப்போம்? நெத்தியில இருக்கும். எங்க நர நாடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மூல இது எங்க இருக்குல்ல, நெத்தியில இதுதான். அதனால பெண்கள் எப்பவுமே பெண்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டுதான் அவங்க நெத்தியில குங்குமம், எல்லாருக்கும் நெத்தியில குங்குமங்களை சொல்றாங்க. அதுல பலன்கள் நான் பார்த்தா குங்குமத்துல அப்ப சொல்ல மஞ்சள் படிகாரம் இருக்கும். படிகாரத்தினுடைய ஒரு மகிமை எப்படி இருக்கும் பார்த்தால், படிகாரம் எப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே தண்ணி சமைய காவேரி தண்ணி, இது ஆத்து தண்ணிப்பா, இது அந்த தண்ணி, இது இந்த தண்ணி, நமக்கு ஆர்வ தண்ணி தான் வேணும். 10 ஸ்டேஜ் ஆர்வம் இருக்கு. அது எல்லா விதமான ஆர்வ தண்ணி கிளீன் தண்ணி நம்ம எடுத்து தினம் நம்ம குளிப்போம். அப்பேற்பட்ட ஆர்வ தண்ணிக்கு ஒரு சின்ன ஒரு படிகாரம் போட்டால் அது அத்தனையும் அதுல இருந்தே கிளீன் பண்ணும். அப்பேற்பட்ட படிகாரத்தால் வந்ததுதான் குங்குமம். அந்த குங்குமம் நம்ம உடம்புல இருக்குச்சு, பெண்கள் வேலை செய்யச்சு, இது பண்ணுச்சு, கொஞ்சம் அது வேற வரைச்சு உள்ள போய் உடம்புல நல்ல விதமான ஆரோக்கியம் ஐஸ்வர்ய சித்தி ரஸ்து. அதுதான் பெண்கள் ஆக நெத்தில குங்குமம் இருந்தால் ஆரோக்கியமா இருக்காது அர்த்தம். அதனால லட்சுமி கடாட்சமா இருக்காது அர்த்தம். நல்ல குங்குமத்தை வரக்கூடிய பலன். இன்னைக்கு எல்லாருக்குமே நம்ம தினம் வந்து டாக்டரை பாக்குறோம், இதை பாக்குறோம், அதை பாக்குறோம். காரணம் என்ன? குங்குமம் இல்லை. பேசிக் குங்குமம் இல்லாதது. அதே மாதிரி தோடு இல்லை, கையில வளையல் இல்லை. இதெல்லாம் காரணம் என்ன? அனாரோக்கியம். என்ன மூதேவி மாதிரி இருக்க, நெத்தில பொட்டு இல்ல, காலில தோடு இல்ல, கையில வளையல் இல்ல. ஆரோக்கியத்துக்கு இது எல்லாமே தேவை. இது நம்ம எல்லாம் விட்டுட்டோம். யாரை கேட்கணும், எப்படி விட்டு வந்து பசங்களை ஸ்கூலுக்கு சேர்க்கிறோம். எந்த மாதிரி ஸ்கூல் சேர்க்கணும்? நெத்திக்கு வந்த ஃபைனு, கையில வளையல் போட்டு வந்தாரு. அப்ப காரணம் ஆரோக்கியம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அனாரோக்கியம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் கல்ச்சர் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. வந்து ஒரு காலத்துல முதியோர் இல்லவே கிடையாது, எல்லாரும் வீட்டிலே இருந்தாங்க. இன்னைக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் முதியோர் இல்லம். காரணம் இதுதான் இருக்கா ரீசன். நமக்கு பேசிக் கல்ச்சர் விட்டு வந்தாலே நம்ம கலாச்சாரத்தை விட்டுட்டே வந்துட்டோம். அட்லீஸ்ட் நம்ம கலாச்சாரத்தை விடாமல் நம்ம எங்கேயுமே எப்பவுமே, ஏன்னா நமக்கு எல்லாமே காமதேவன் மகாலட்சுமியால் ஆரம்பிக்கக்கூடிய இது. அட்லீஸ்ட் நம்ம குங்குமம், மஞ்சள் குங்குமத்தோட பூ பொட்டுமோட நம்மளோட பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பலாம். நாமும் அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்தையும் நம்மளுடைய இதையும் நம்ம வச்சுப்போம் சொல்லி இருக்கிறேன். அப்படியே ராமானுஜாசன் குடும்ப சமேத ஆரோக்கிய ஐஸ்வர்ய சித்தி ரஸ்து. வெங்கடேஷன் அப்படியே ஏதோ கூட்டு தாங்களும் யார வாங்கிக்கிறேன். உங்களுடைய பேரு, உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லிட்டு நீங்க அவங்ககிட்ட வாங்கிக்கணும். அவங்க சொல்லிருக்கோம். சொல்லுங்க. आविल गोत्र संगीत नक्षत्र पुनर्पूष नक्षत्र आविल गोत्र संगीता सकुटुंब समेत आयुर आरोग्य ऐश्वर्य सिद्धिरस्तु. उत्तर नक्षत्रे नाविल गोत्र संगीता सकुटुंब समेत आयुर आरोग्य ऐश्वर्य सिद्धिरस्तु.
पूष नक्षत्रे विष्णु गोत्रस्य गीता नमस्ते सकुटुंब समेत आयु आरोग्य ऐश्वर्य सिद्धिरस्तु कावेरी तीरे सकुटुंब समेत आयु आरोग्य ऐश्वर्य सिद्धिरस्तु சின்ன பசங்க பண்ணலாம் சின்ன பசங்க இருந்தாலும் பண்ணலாம் பெண்களுக்கு யாரே இருந்தாலும் இது வந்து வெற்றி கிட்டி இது பண்ண முடியும் வெற்றி கிட்டி கணிகா பரமேஸ்வரன் கன்னியா பூஜை பண்ணி ஆகணும் उत्तरतारी नक्षत्रे मंडल गोत्र शाली नमस्य सकुटुंब समेत आयु आरोग्य ऐश्वर्य सिद्धिरस्तु कावेरी तीर अनुष्ठानं करिष्ये नमस्य सकुटुंब समेत आयु आरोग्य ऐश्वर्य सकल विद्या प्राप्तिरस्तु इदुकुल पुराण नक्षत्र इदुकुल गोत्रे जयंती नमस्य सकुटुंब समेत आयु आरोग्य ऐश्वर्य सिद्धिरस्तु नक्षत्रे यमावती नमस्य सकुटुंब समेत आयु आरोग्य ऐश्वर्य सिद्धिरस्तु कावेरी तीरे अनुग्रह प्राप्तिरस्तु नक्षत्र पुनर्पूस नक्षत्रे गोत्र श्रीको गोत्रे पेरे हेमावती नामस्य सकुटुंब समेत आयु आरोग्य ऐश्वर्य सिद्धिरस्तु चिन्न चित्तर गोत्रे उत्तरतारी नक्षत्र गीता लक्ष्मी नमस्य सत्कुटुंब समेत आयु आरोग्य ऐश्वर्य सिद्धिरस्तु अवित नक्षत्रे श्रीकुल गोत्रस्य सुजाता नमस्य सत्कुटुंब समेत आयु आरोग्य ऐश्वर्य सिद्धिरस्तु उत्तर नक्षत्र मंडल गोत्रस्य रेखा नमस्य सत्कुटुंब समेत आयु आरोग्य ऐश्वर्य सिद्धिरस्तु आयु आरोग्य ऐश्वर्यத்தோட உங்களுக்கு தீர்காயுசோட உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுடைய கோயில் எப்படி அந்த மொத்தம் நல்லா வைங்க நல்லா அள்ளி வைங்கண்ணா சக்கரை பொங்கல் கிட்ட விடுங்க அவங்க வைக்காங்க அப்படியே ஊடுக்க எடுத்துன்னு போகிறோம் కింద చూసి రాయి కట్టి కొన్నా